ஃபஸ்ட்டு நம்ம டேக்ஸ் பே பண்ணுறப்போ டேக்ஸ் வந்து செட் பண்ணுறப்ப எப்படி பண்ணுவாங்க? எந்த இயரோடது நம்ம வந்து பே பண்ண போறோம்? அக்சஸ்மென்ட் இயர எந்தெந்த சிச்சுவேஷன்ல ப்ரீவியஸ் இயரா கன்சிடர் பண்ண போறோம்? 2வது பர்சன். அக்சஸின்றது பர்சன் தான். பர்சன்னா யார் யாரு? அப்படிங்கிறத கிளாசிஃபிகேஷன் பண்ண போறோம். அதுக்கு அடுத்தது இன்ட்ரெஸ்ட் ரேட்டு அது என்ன? அப்புறம் அவங்களோட ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸு. இப்ப இண்டியன்ஸா இருந்ததுன்னா, சம் கேட்டகரி எல்லாமே வரும். என்ஆர்ஐயா இருக்கிறாங்க. இங்க வந்து பண்றாங்கன்னா, சம் ஆஃப் த கேட்டகரி மட்டும் தான் வரும். இதுல வந்து சிட்டிசன், நான் சிட்டிசன்னு கிடையாது. ரெசிடென்ட்ஸ் ஆர் நான் ரெசிடென்ட்ஸ் மட்டும் தான் இது. ஆல் த இண்டியன்ஸ் வந்து ரெசிடென்ட். அ நான் ரெசிடென்ட்ஸ் வந்து இண்டியன்ஸாவும் இருக்கலாம், இல்ல ஃபாரினராவும் இருக்கலாம். அவங்களோட டாக்ஸ் ரேட் வந்து மாறும். அந்த டாக்ஸ் ஐட்டம்ஸ் வந்து மாறும். அதனால வந்து ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸும் மெயினு. பர்சன்னா யாருன்னு தெரிஞ்சிருக்கணும். இயர்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். என்னென்ன ஐட்டத்துக்கு என்னென்ன மாதிரியான ரேட்டுங்கிறது தெரிஞ்சிருக்கணும். இதில வந்து பர்சன் இதெல்லாம் ஜென்ரல் டெர்ம்ஸு டாக்ஸ் இது பண்ணுறப்போ. பர்சன்னா யாரு? த டேர்ம் இன்க்ளூடிங் இண்டிவிஜுவல்ஸ் இன்டு அன்டிவைடட் ஃபேமிலி ஹெச்யூஎஃப் கம்பெனி ஹோமு கம்பெனிங்கிறது ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுருப்பாங்க. ஆஸ் பர் கம்பெனி ஆக்ட் இல்ல அதுக்கு முன்னாடி இருக்க ஏதாவது ஆக்ட்ல. ஹோம் இந்த பார்ட்னர்ஷிப் ஃபோமு அது மாதிரி வருது இல்லையா? அது ஃபோமு. ஏஓபி அசோசியேஷன் ஆஃப் எ பர்சன். ஒரு டேர்ம் வந்து அசோசியேஷனா இருப்பாங்க. பாடி ஆஃப் த பர்சன், பாடி ஆஃப் த இண்டிவிஜுவல்ஸ். அதை இண்டிவிஜுவல் செலக்ட் பண்ணி ஒருத்தரை செலக்ட் பண்ணி வச்சிருக்கிறது பிஓஐ. அசோசியேஷன் ஆஃப் பர்சனுங்கிறது ஒரு ஆர்கனைசேஷன், காமன் ஆர்கனைசேஷனில் அந்த பர்சன் வந்து காமன் ஆர்கனைசேஷனில் பர்சன் இருப்பாங்க. அது இங்கே இது பிஓஐன்றது இண்டிவிஜுவல் பர்சனில் ஒருத்தர் செலக்டிவானவர். இவ்வளோதான் வித்தியாசம். லோக்கல் அத்தாரிட்டி, லோக்கல் கவர்மெண்ட் இருக்கு இல்லையா? முனிசிபாலிட்டி, பஞ்சாயத்து இது மாதிரி இருக்கவங்களாம் லோக்கல் அத்தாரிட்டி. இவங்களுக்குன்னு தனியாக லா இருக்குது. எவ்ரி ஆர்டிஃபிஷியல் ஜுடிஷியல் பர்சன் நாட் ஃபாலிங் வித்தின் எனி ப்ரொசீடிங் கேட்டகிரி. ஜுடிஷியல் பர்சன் அதை பற்றி பார்க்கலாம் வரிசையா. ஆன் தி பேசிஸ் well settled principle, Crown does not charged as a tax. It can be said to be unless otherwise specified. Mention in union government cannot be taxed in India. Crown ஃபண்டுங்கிறது இந்த நிவாரணத்துக்கு கொடுக்குற ஃபண்டு. அசோசியேஷன் ஆஃப் பர்சன் ஆர் பாடி ஆஃப் இண்டிவிஜுவல் ஆர் லோக்கல் ஆர்டிஃபிஷியல் ஜுடிஷியல் பர்சன்றது இந்த பேங்க் அது மாதிரி இருக்கிறது. டு டேம் டு பி அ பர்சன். அவங்களும் பர்சன் தான். பர்சனாக ஒரு சிங்கிள் பர்சனாக கன்சிடர் பண்ணி டேக்ஸுக்கு வந்து ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும். வெதர் ஆர் நாட் சச் எ பர்சன் ஆர் பாடி ஜுடிஷியல் பர்சன் ஃபார்ம்டு ஆர் எஸ்டாப்ளிஷ்டு ஆர் இன்கார்பரேட் வித் த ஆப்ஜெக்டிவ் த்ரூ drive the income tax, profit or gain. Home including limited liabilities, partnership, LLP, partnership or LLP. இண்டிவிஜுவல்னா என்னன்னு பார்த்தலாம். இண்டிவிஜுவல், the word individual means natural person, the human being. Individual including minor or person of unsounded mind. Unsounded mindனும் இண்டிவிஜுவல் தான். பட் வந்து அவங்க கான்ட்ராக்டில் வந்து அப்பியர் ஆகிறதுக்கான அன்சவுண்ட் மைண்ட்னா எலிஜிபிலிட்டி இல்லாமல் இருக்கலாம். பட் இண்டிவிஜுவல் கேட்டகிரி. ட்ரஸ்டி அண்ட் டிஸ்கிரிமினேட்டரி ட்ரஸ்ட் அக்சஸ்டு ஆஸ் ஏ இண்டிவிஜுவல். ட்ரஸ்டியும் இண்டிவிஜுவல் தான். அன்டிவைடட் ஃபேமிலி கன்சிடர் ஆல் த பர்சன் லீனியர்லி டிகண்டட் ஃப்ரம் த காமன்
அசென்ச்சர் ஒருத்தர் தான் செலக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. இன்க்ளூடிங் ஒய்ஃப் ஆர் அன்மேன்டு டாக்டரோட சேர்த்து அந்த ஒருத்தர் தான். டேக்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ ஒன்லி இண்டிவிஜுவல் ஃபேமிலி கவர்டு இயர். இண்டிவிஜுவல் ஃபேமிலி தான். Hindu law is applied, including Jain or Sikkim family. Once the family is assessed into individual family, it will be continuous assets such as still in petitions. ஓகே, அடுத்தது கம்பெனி. ஃபஸ்ட்டு கேட்டகிரி இண்டிவிஜுவல் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம கம்பெனி பார்க்க அன்டிவைடட் ஃபேமிலி பார்த்தாச்சு. இது கம்பெனி பார்க்க போகிறோம். எனி கம்பெனி இன் இந்தியா, பாடி கார்பரேட்னா ஃபாரினில் ரிஜிஸ்டர் பண்ணுறது, இன்கார்பரேட் அண்டர் த லா ஆஃப் ஃபாரின் கண்ட்ரி. எனி இன்ஸ்டியூட், அசோசியேஷன், பாடி which is are not accessible or assessed in a company any assessment year. இந்த இன்ஸ்டியூட் அசோசியேஷன்லாவும் வந்து கம்பெனியில் வந்துடும். எனி இன்ஸ்டியூஷன், அசோசியேஷன், பாடி வெதர் இன்கார்பரேட்னாவே ஃபாரினில், இந்தியா ஆர் நான் இந்தியா, விச் இஸ் டிக்ளேர்ட் இன் ஏ ஜென்ரல் அண்ட் ஸ்பெஷல் ஆர்டர் சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டேக்ஸ் ஆஃப் கம்பெனி. அவங்களும் வந்து ஒரு கம்பெனியாக தான் கன்சிடர் பண்ணணும். கம்பெனி, பாடி கார்பரேட்டு, இன்ஸ்டியூட்டு. பிஃபோர் த ஏப்ரல் அண்ட் ஆஃப்டர் த பிஃபோர் த ஏப்ரலாக இருந்தாலும், ஆர் வந்து இன்கார்பரேட் இன் இந்தியா ஆர் நான் இந்தியனாக இருந்தால் ஆஸ் பர் ஸ்பெஷல் ஆர்டர் சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டேக்ஸு டு பி அ கம்பெனி. இதுலேயே இது கம்பெனி 2/17 2/26 இந்தியன் கம்பெனினா என்ன யூஜுவலாகவே கொடுத்துருக்காங்க. டொமஸ்டிக் கம்பெனி, ஃபாரின் கம்பெனி, கம்பெனி வித்தியா ஹோம் வரைக்கும் இது வரைக்கும் கம்பெனியை பற்றிய டெஃபினேஷன் இருக்குது. இந்தியன் கம்பெனி மீன்ஸ் கம்பெனி ஃபார்ம்டு ரிஜிஸ்டர்ட் அண்டர் த கம்பெனி ஆக்ட். A company formed registered under the law related to the company former force in any part of the India where state, Jammu and Kashmir, Union Territory, infra. The company formed registered under the law time being forced. அப்போ அந்த டைமில் என்ன லா இருந்ததோ அதில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். கம்பெனி ஃபார்ம்டு ரிஜிஸ்டர்டு அண்டர் எனி லா டைம் பீயிங் ஃபோர்ஸ்டு இன் ஏ யூனியன் டெரிட்டரி. கார்பரேட் எஸ்டாப்ளிஷ்டு பை ஆர் ஆர்டர்டு பை சென்ட்ரல் கவர்மெண்ட்டு. கார்பரேஷன். எனி இன்ஸ்டியூட், அசோசியேஷன், பாடி விச் டிக்ளேர் சென்ட்ரல் கவர்மெண்ட் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ். அவங்க வந்து இன்ஸ்டியூட்டோ அசோசியேஷனோ அவங்க டிக்ளேர் பண்ணுறது, அவங்க வந்து அதெல்லாம் இந்தியன் கம்பெனி தான். இன் ஏ அப்பர் சைடு கேஸ், கம்பெனி, கார்பரேஷன், இன்ஸ்டியூட், அசோசியேஷன், பாடி will be treated as a Indian company only if registered office, principal office, registered and principal office வந்து இந்தியாவில் இருக்கணும். இன் கேஸ் ஆஃப் இந்தியா. டொமஸ்டிக் கம்பெனின்றது இந்தியன் கம்பெனி தான். அதர் கம்பெனி விச் ரெஸ்பெக்ட் டு இன்கம் லையபிள் டு டேக்ஸ் மேடு ப்ரிஸ்கிரிப்ஷன் அரேஞ்ச்மெண்ட் டிக்ளரேஷன் பேமெண்ட் டிவிடெண்ட் பேபிள் அவுட் ஆஃப் த வித்தின் இந்தியா. அது இந்தியன் கம்பெனி, டொமஸ்டிக் கம்பெனி. ஃபாரின் கம்பெனினா ரிஜிஸ்டர்டும் ஃபாரினில் பண்ணியிருப்பாங்க, நாட் ஏ டொமஸ்டிக் கம்பெனி. ஜென்ரலாக வந்து கம்பெனி 2 கம்பெனி, இந்தியன் கம்பெனி, ஃபாரின் கம்பெனி. டொமஸ்டிக் கம்பெனி, ஃபாரின் கம்பெனி. எதெல்லாம் டொமஸ்டிக் கம்பெனிலையோ அது ஃபாரின் கம்பெனி தான். கம்பெனி இன் விச் என் ஏ பப்ளிக் சப்ஸ்டான்ஷியலி இன்ட்ரெஸ்டட். த ஃபாலோயிங் கம்பெனி சேஸ் டு பி அ பப்ளிக் ஆர் சப்ஸ்டான்ஷியலி இன்ட்ரெஸ்டட். கவர்மெண்ட் கம்பெனி, இதுவும் கம்பெனியில் தான் வருது. கம்பெனி US 80 கம்பெனி ஆக்டில் மியூச்சுவல் பெனிஃபிட் ஃபினான்ஷியல் கம்பெனி, லிஸ்டர்டு கம்பெனி, கம்பெனி விச் ஷேர் ஹோல்டர் கோஆபரேட்டிவ் சொசைட்டி, கம்பெனி விச் இஸ் ப்ரிஸ்கிரிப்டு. அது இல்லாமல் சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து ப்ரிஸ்கிரிப்ட் பண்ணுறது கம்பெனி. ஹோம்னா சரி, ஓகே, இது அடுத்த வீடியோவில் பார்த்துக்கலாம். ஹோம் பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம்.